வணக்கம். இன்று மகாகவி பாரதியினுடைய நினைவு தினம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும். எட்டயபுரத்தில் 1882 டிசம்பர் மாதம் 11 பிறந்த இவர் மகாகவியாக, பன்மொழி கற்றவராக, கங்கையை தாண்டி காசிக்கு சென்ற இரண்டாவது தமிழ் புலவராக, முதல்ல போனவர் குமரகுருவர். பன்முகத்தன்மை கொண்டவர் தான் மகாகவி. மகாகவி பாரதியாருடைய இந்த நினைவு தினத்தை சொல்லுகிற போது செப்டம்பர் 11 அது 12ஆக இருக்கலாம் என்று இப்போது ஆய்வு சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர் பின்னிரவில் தான் அவர் இறந்தார். அதனால் அது 12ஆம் தேதி என்று ஒரு குறிப்பு கூட சொல்லுகிறார்கள். எப்படி இருந்தாலும் இந்த நாள் செப்டம்பர் 11 நாம் அவருடைய நினைவு தினமாக நாம் அஞ்சலி செலுத்துகின்றோம். இன்று நான் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் சென்று அவருடைய புகழை பேச இருக்கின்றேன். பாரதியினுடைய பெருமை என்ன என்றால், அவர் எட்டயபுரத்திலே பிறந்து தமிழ் கற்றார், பிறகு ஆங்கிலம் கற்றார், அதன் பிறகு காசியிலே சென்று 4 ஆண்டுகள் இருந்தபோது சம்ஸ்கிருதம், ஹிந்தி கற்றார். பாண்டிச்சேரியிலே 1908 முதல் 18 வரை 10 ஆண்டுகள் இருந்தபோது பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொண்டார். தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி, சம்ஸ்கிருதம் என்று 11க்கும் மேற்பட்ட மொழிகளை தெரிந்தவர் தான் பாரதி. அதனால்தான் அவர் எழுத்துலகில் பல சாதனைகளை செய்தார். நாடு அடிமைப்பட்டு கிடந்ததை மக்களுக்கு சுட்டி காட்டினார். கஞ்சி குடிப்பதற்கில்லார், சாப்பாட்டுக்கு இல்லைங்க, இது தப்பு இல்லை, அதன் காரணங்கள் இவை என்ற அறிவும் இல்லார். ஏண்டா மாடா உழைச்சவ வாழ்க்கையிலே பசி வந்திட காரணம் என்ன மச்சான்? அவன் தேடிய செல்வங்கள் வேறு இடத்தில் சேர்வதனால் வந்த துன்பமடின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதியிருப்பார். அப்ப உனக்கு நீ பசியா இருக்கிறத காட்டிலும் ஏன் பசியா இருக்க? உன் நாட்டில் என்ன விளையல? தேனாறு பாயுது, செங்கதிரும் சாயுது, ஆனாலும் மக்கள் வயிறு காயுதுன்னு பட்டுக்கோட்டை எழுதுறாருன்னா பாரதி போட்ட விதை தானுங்க அப்படி முளைக்குது. அவர் தான் கேட்குறாரு, பெண்ணுக்கு கல்வி முக்கியம்னு தன்னுடைய வாழ்நாளில் சக்கரவர்த்தினிங்கிற ஒரு பத்திரிகையை தொடங்கி நடத்துகிறார். செல்லம்மா பாரதி எழுத சொல்கிறாருங்க. அதில் பெண்களுக்காக எழுதுகிறார். பெண் கல்வி வேணுங்கிறார், சொத்துரிமை வேணுங்கிறார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அப்படிங்கிறார். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான வார்த்தை பாருங்க. பெண்ணை யார் இழிவு செய்கிறாமோ அவனை சும்மா விடக்கூடாது. அதனால தான் பாஞ்சாலியை சபையில் வச்சு ஆடுனான்னு சொன்னேன். தன்னுடைய பாஞ்சாலி சபத்தில் கதிரை வைத்திழந்தோன் அண்ணன் கையை எரித்திடுவோம், தம்பி எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம். பீமன் அர்ஜுனன்ட்ட சொல்ற மாதிரி பெண்ணை வச்சு ஆடி தோக்குறானே இவனுடைய கையை எரிக்க வேண்டாமா? எப்படியான வார்த்தை பாருங்க. நாடு எவ்வளவு முக்கியம். தாய் கடத்தில் நாடை இழந்த போது போச்சுது போச்சுது பாரத நாடு, போச்சுது போச்சுது நல்லறம் கீர்த்தி எல்லாம் சொல்றாருங்க. இவ்வளவு ஒரு கோபம் இருந்தது, வேகம் இருந்தது. வஉசி அவர்கள், கப்பலோட்டி தமிழனாகி வஉசி சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சென்னைக்கு போனபோது அவரை திருவல்லிக்கேணி கடற்கரையில் உட்கார வச்சு அவருக்கு அவர் சொன்ன ஞானம்தான் கீதை போல அவருக்கு உதவியது. அவரும் அரசியலுக்குள்ளே வந்தார். ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பல் ஓட்டினார். பாரதியாரை மாமான்னு தான் கூப்பிடுவாராம் வஉசியினுடைய ஒரு சின்ன புத்தகத்தை படித்தேன். அதில் மண்ணடியில் ஒரு சின்ன வீட்டில் குடியிருக்கிறார் வஉசி. கப்பலோட்டி தமிழங்க, வறுமையில் மண்ணெண்ணெய் வியாபாரம் செஞ்சு அங்கே மண்ணடி பக்கம் இருக்கார். அப்போ அவர் வியாபாரம் முடிஞ்சு வீட்டுக்குள்ளே வர்றாரு. திண்ணையில் 2 பேர் படுத்திருக்காங்க. யார் அப்படின்னு கேட்குறாரு. உள்ளே போய் மனைவிட்டார். உங்கள் மாமா வந்திருக்கிறார் பாரதியார். கூட இருந்தவர் குள்ளச்சாமியார். இதை சொல்லிட்டு திடீரென்று வாசல்ல 2 பேரும் பேசுகிற சத்தமும் மாறி மாறி பாடுகிற சத்தமும் கேட்டது. விடிய விடிய கச்சேரி போல் இருந்தது. இடையிடையே மாமா ஏதோ ஒரு பொருளை வாயில் அடக்கி கொண்டார். அது என்ன என்று யோசித்து பார்த்தபோது உடம்பு நடுங்கியது, மனம் வருந்தியது. மறுநாள் காலையில் அவர்களை குளிக்க செய்து உணவு கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய
ஆடைகளும் கொடுத்து அனுப்பினோம். நான் நினைத்தது போலவே நடந்து விட்டது. சில நாட்கள் கழித்து பாரதியார் மறைந்து விட்டதாக செய்தி வந்தது என்று அந்த புத்தகத்தில் முடிக்கிறார். இப்போது வறுமை பாரதியை விரட்டியது. ஆங்கிலேயருடைய படை அவரை துரத்தியது. வீட்டிலே இருந்தோரும் அவர் சார்ந்த சமுதாயமும் அவருக்கான அங்கீகாரத்தை தரவில்லை. அவருடைய கடைசி காலத்திலே அவர் மதுரையிலே சில நாட்கள் ஆசிரியராக சேதுபதி பள்ளியிலே பணியாற்றினார். பிறகு சென்னைக்கு சென்றார், புதுவைக்கு சென்றார். கடைசி காலத்திலே மேடை பிரசங்கங்கள் பல செய்தார். 1921 இந்த செப்டம்பர் மாதம், இந்த செப்டம்பர் மாதத்திற்கு முன்பாக திருவல்லிக்கேணி கோயிலுக்கு சென்றபோது அந்த யானை அவரை எப்போதும் உணவு கொடுக்கிற பழக்கம் இவருக்கு உண்டு, அது அவரை தள்ளிவிட்டது. அதனால் இவர் மரணமடையவில்லை. பின்னால் அவருடைய உடல் நோவு காரணமாகத்தான் அவர் மரணமடைந்தார். ஆனாலும் 39 வயதுக்குள் அவர் சாதித்தவை ஆயிரம். ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று குழந்தைக்கு பாடினார். ஞானிகளுக்கு பாடினார். கடவுள் கீதங்கள் பாடினார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் என்ற இலக்கிய வகைகளை நமக்கு தந்தார். பாரதியை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். அடுத்த தலைமுறைக்கு நாம் இவர்களுடைய பாடலை, பாரதியினுடைய பாடலை கடத்த வேண்டும். அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். கப்பலோட்டிய தமிழன் என்கின்ற படத்திலே சமீபத்தில் நம்முடைய யூடியூபில் கூட பார்த்தேன் ரசித்தேனில் அதை பற்றி பேசியிருந்தோம். அத்தனை பாடல்களும் பாரதியினுடைய பாடல்கள். இப்படி பாரதியினுடைய பாடல் இன்றைக்கும் பேசப்படுகிறது, என்றைக்கும் பேசப்படும். சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பல்வகை தியாகிகளில் இவரும் ஒருவர். தன்னுடைய பாட்டால் அவர் இந்த தேசத்தை மாற்றுவதற்கு முயன்றார். எளிய மக்களுக்காகவும் பாடினார். சான்றோர்கள் மற்றவர்களுக்காகவும் பல அரிய செய்திகளை தந்தார். வாழ்ந்த காலத்தில் தான் பார்த்த அத்தனை செய்திகளும் பதிவு செய்தவர் இவர்தான். டைட்டானிக் கப்பல் மூழ்கியதை தன்னுடைய பத்திரிகையில் குறிப்பிட்ட ஒரே ஆசிரியர் இவர்தான். இத்தனை அரிய தன்மைகளை உடையவர்தான் பாரதி. அவருடைய நினைவை போற்றுகிற நாள் இந்த நாள். போற்றுவதோடு மட்டுமில்லை, மாலையிடுவதோடு மட்டுமில்லை, அஞ்சலி செலுத்துவதோடு மட்டுமில்லை, அவருடைய கருத்துக்களையும் பாடல்களையும் உலகத்தாருக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதுவே நம் கடமை. வாழ்க பாரதியினுடைய புகழ். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.